யார் அது? ஐயா நான் அங்கன்னு பேசுகிறேன். எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசியா. நேற்று தான் ஒரு அறிக்கை விட்டேன். எவனாவது காலேஜில் டொனேஷன் வாங்கினா கடுமையான சட்டம் பாயும்னு. இன்னைக்கு காலையில் திருப்பி கொடுக்குறேன்னு ஒருத்தன் சொல்லியிருக்கான். யாரு சேர்மன்னே தெரியலையா. ஐயா அது விஷயமா தான் பேசணும். என்ன செய்யணும்னு சொல்லு. அது என்னதுதான்யா? என்னது? என்னை விட அதிகமாக வச்சிருப்ப போல. உனக்கு எதுக்கு அந்த தேவையில்லாத வேலை? உன்னை யாரையும் அனுப்ப சொன்னது? ஐயா நான் அனுப்பலையா. நான் போய் பணத்தை திருப்பி தருவேன். நீ திருப்பி தருவியோ இல்லை யார் திருப்பி தருவேன்னு சொன்னாங்களோ எனக்கு தெரியாது. கையில் பேப்பரோட வந்து நிற்கிறானுங்க. பணம் மட்டும் நீ இப்போ இல்லைன்னு சொன்னேன்னு வச்சுக்க, நேராக ஸ்டேஷனில் போய் நிற்பானுங்க. ஐயா மீடியா வரைக்கும் போயிடுச்சு. நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. மக்கள் சப்போர்ட் நமக்கு இருக்கும்போது மீடியா கிடையெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கமிஷன் வந்தால் நான் பார்த்துக்கிறேன். பணத்தை கொடுத்துட்டு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாம பார்த்துக்கலாம். ஆனா கொடுக்கல காட்டு தீயா பரப்பிடுவானுங்க. இப்போ பணத்தை கொடுத்தா ஆகணுமாயா? யோ, பணத்தை கொடுத்துட்டு அதை எப்படி திருப்பி எடுக்கணும்னு உனக்கு தெரியாதா என்ன? எல்லா பேப்பரையும் வாங்கிட்டு வேலையை முடிக்கிற வழியை பாரியா. எல்லாத்தையும் கொடுத்துன்னு சொல்கிறான். இவன் பணமாக இருந்தால் தெரியும். டேய் பணத்தை எடுத்துகிட்டு போய் காலேஜில் கொடுங்கடா. சீக்கிரம் போங்கடா. 13 மிஸ் கால்ஸ். அவர் தான் லைனில். ஹலோ. இப்போ மட்டும் ஃபோன் அடிப்பீங்க. இல்லை சார், க்ரௌட்னால கேட்கல. முதல்ல அந்த பணத்தை கொடுத்து அனுப்புங்க. பணம் அதெல்லாம் வந்துடுறியா? கொடுத்து அனுப்பு. ஓகே சார், ஷியோர். தேங்க்ஸ் சார். பாருங்க யாரும் சத்தம் போடாதீங்க. எல்லாம் பணம் தரணும் சொல்லிட்டாங்க. எல்லாம் பி பிளாக்ல போய் பணம் வாங்கிக்கிங்க போங்க.